இப்பவும் சொல்றேன், நான் பேசினதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. மோகினியை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதை விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்ல. மோகினி, அப்புறம் என்ன மோகினி, நான் உன்னை கிளப்பி விடுறேன்னு நினைக்காத. நீ புக்காத்துல இருக்கிறதா எல்லாருக்கும் சந்தோஷம். மத்தபடி நீ எப்பவும் இங்க வரலாம், போகலாம், தங்கலாம். இதை உன் பிறந்தாத்து மாதிரி நினைச்சுக்கோ. எனக்கும் அங்க உடனே போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எங்க அத்தை என் மேல கோவமா இருக்காங்களே. எங்க அத்தையா? யாரு? மோகினி கிருஷ்ணாவை எப்பவும் எங்க அத்தனை தான் சொல்லுவா. நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் தப்பா நினைக்கல. மோகினி உண்மையான பாசத்தோடு தான் எல்லார்ட்டையும் பழகுவா. அவளை எப்படி பிடிக்காம போச்சு அவ மாமியாருக்குன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தப்பு பண்ணிட்டா உணர்ந்துட்டா மன்னிச்சிட வேண்டியதானே. அம்மா மோகினி மன்னிக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. என்ன மாமா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா மோகினி, அந்த மனநிலைக்கு அம்மா வர்றதுக்கு காரணமே நம்ம ராமு தான். ராமுவா? ராமு போன் பண்ணி என்ன ஐடியா கொடுத்தான்னு தெரியுமா? நீங்க போன வச்சதும் கார்த்திக் அண்ணனை தனியா கூட்டு போய் மோகினி குற்றவாளியை பிடிக்கப்படுற கஷ்டத்தை சொல்லுங்க சார். மேடம் நான் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. நிச்சயம் நீங்க 2 பேரும் பேசுறத அவங்க காதுல வாங்குவாங்க. அப்பதான் அவங்களுக்கு மோகினி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும் சார். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணா என்கிட்ட ஃபீல் பண்ணி மோகினி கௌதம வெளியில கொண்டு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. ஏதோ பிருந்தா பேச்ச கேட்டு அவ தப்பு பண்ணிட்டா. இயல்பா அவ ரொம்ப நல்லவன்னு சொன்னா மோகினி. உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சீக்கிரமே உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவா. என்ன சொல்றே? அப்ப நீங்க மோகினிய கூட்டிட்டு போறதுக்காக வரலையா? ஏன் அத்தை என்ன விரட்டுதலே குறியா இருக்கீங்களா? அப்படி இல்லடி. ஒரு வீட்டை விட்டு ஒரு பொண்ணு மனசு கலங்கி வெளியில வரப்படாது. பெண் பாவம் பொல்லாதது. அது அந்த வீட்டை பிடிச்சு ஆட்டி வைக்கும்னு பெரியவா சொல்லுவா. ஆமா மோகினி, நீ இப்பவே கிளம்பி வந்துரு. இல்ல மாமா, கீதாவை கொலை பண்ணது யாருன்னு இன்னும் தெரியலையே. பூனைக்கண்ணு செல்வமும் இல்ல, கிஷோரும் இல்லன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. போலீஸ் சொன்னதை நான் சொல்றேன் கிஷோர். இப்போ போலீஸ் சந்தேக லிஸ்ட்ல என்னையும் கௌதமியும் சேர்த்து வாழ வைக்க முயற்சி எடுக்கிற மாமா கார்த்திக் மாமா ராமு பேரும் தான் இருக்கு. இதுல மாமாக்கும் ரவுடி சண்முக பாண்டியனுக்கும் தொடர்பு இருக்கிறதா போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் சொல்றது தான் நான் சொன்ன மாமா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. கார்த்திக் மாமா மேல கூட போலீஸ்க்கு ரொம்ப டவுட் இருக்கு. போலீஸ் டவுட் பண்றாங்கன்னு தானே மோகினி சொல்லுது. ஏன் 2 பேரும் இப்படி முடிக்கிறாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையான கொலையாளியை நான் தேடுறேன். சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் கௌதம் வெளியில வந்துருவாரு. அப்புறம் அத்தையும் என்னை ஏத்துப்பாங்க மாமா. ஏமா, போன மாசம் மளிகை ஜாமா மட்டும் 2500 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. ஏண்டி 2500 ரூபாய் கம்மியா வந்திருக்குன்னு சொல்லு. அதுக்கு முந்தின மாசம் இதை விட அதிகமா வந்தது. ஏன் அப்படி வந்துச்சு? வீட்டுல வந்து உக்காந்துருக்காளே உன் தங்கச்சி, 1/4 லிட்டர் எண்ணெய் எடுத்து டிஃபன் பண்றா, நெய் ரோஸ்ட் போடுறா. அவ வந்ததுக்கு பிறகு 2 லிட்டர் ஆயில் வாங்குறேன். இட்லி பொடியே சிமெண்ட் கலவை மாதிரி கொட்டி அதை குழி பண்ணி அதுல தண்ணி மாதிரி எண்ணெயை ஊத்தி குழப்பி சாப்பிடுறாடி. மா, சாப்பிடுற விஷயத்தெல்லாம் கண்ணு வச்சு பேசாதம்மா. 5000 ரூபா தான் இருக்கு. எப்படி அதை வச்சு வீட்டு லோன் இஎம்ஐ பணம் கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாசம் மாசம் ஆகிற செலவு ஆகிட்டு தாண்டி இருக்கும். எதுக்கடி இப்படி கணக்கு பார்த்து தலைவலியை வாங்கிக்கிற? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. நான் கணக்கு பார்க்க வேண்டான்னு சொல்லல, ராம தம்பிக்கிட்ட பொறுப்பை விட்டுடுன்னு சொல்றேன். ஆம்பளைங்களுக்கு நேக்கு போக்கா பணம் செலவு பண்ண தெரியாதுமா. வாரி இறைச்சி கடனாளி ஆக்கி விட்டுருவாங்க. உறவா இருந்தாலும் அவங்க தகுதி அறிஞ்சு பண உதவி செய்யணும். உங்க ராமு தம்பி ஒரு சென்டிமெண்ட் பார்ட்டி. கண்டதுக்கு பண உதவி செஞ்சு தேவையில்லாம வம்ப விலைக்கு வாங்கிடுவாரு. நம்ம வீட்ல பணத்தை பத்தி கவலைப்படாம இருக்கிறவ சுதா மட்டும்தான். மாசம் ஒரு நகையை வாங்கி போட்டுக்கிட்டு எல்லார்கிட்டையும் காமிச்சுக்கிட்டு பெருமையா வேற பீத்திக்குவா. பயங்கர அல்டாப்பு காரி. அம்மா, அவளை எதுக்குமா இப்ப திட்டுற? கண்டிப்பா இப்ப அவளுக்கு விக்கல் எடுக்க போது, பொறையற போகுது. சுதாதாமா லைன்ல வரா. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு, நானும் கேட்டுக்கிறேன். என்ன சுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்னக்கா அம்மா என்ன திட்டிட்டு இருக்கா? இங்க எனக்கு விக்கல் எடுத்து பொறையேறினுச்சு. சீதா, நீ சொன்னது நடந்துருச்சு. நீ சொல்றது சரிதான். அம்மா உன்னை திட்டிட்டு தான் இருந்தாங்க.
நான் நல்லா இருந்தாதான் அம்மாவுக்கு பிடிக்காதே, பொறாமப்படுமே. இப்ப கூட அம்மா பொறாமப்படுற மாதிரி தான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். முதல்ல அதை சொல்லிடுறேன், அப்புறமா ஒரு முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட பேசணும். பேசலாமாக்கா? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன், என்னன்னு சொல்லு. என்ன ஏதாவது நகை வாங்கியிருப்பா, அதை பத்தி தான் சொல்ல போறா. தங்கத்துல கொலுசு காலில் போடலாமா போடக்கூடாதான்னு அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டேன்ல, ஆசைப்பட்டுட்ட, வாங்கி தரேன் போட்டுக்கோன்னு சொல்லி எங்க அத்தை எனக்கு தங்க கொலுசு வாங்கி கொடுத்தாங்கக்கா. பாத்தியா, நான் சொல்லல, அப்படியே சொல்றா பாரு. ஏய், ரொம்ப சந்தோஷம். உன் காலுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வீட்லயே நான் தான் முதல்ல தங்க கொலுசு போட்டிருக்கேன். உனக்கு வாட்ஸ்அப்ல நான் அதை போட்டோ எடுத்து அனுப்பி விடுறேன். சரிடி, இன்னொரு விஷயம் பேசணும்னு சொன்னியே, அது என்ன? அக்கா, நான் இங்க தனியா தான் வந்து பேசுறேன். நீயும் ஸ்பீக்கரை ஆன் பண்ணாம சொல்ல போறத கேளு. இது கொஞ்சம் ரகசியம், பக்கத்துல யாரும் இல்லைல்ல. ஆஃப் பண்ணாத, அப்படியே பேசு. சொல்லு சுதா, என்ன விஷயம்? என் மாமனார் பூங்குன்றன் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இருக்காருல்ல, அவரு ராமு மாமாவை பத்தி துருவி துருவி கேட்டாருக்கா. என்ன கேட்டாங்க மாமா? உங்க ராமு மாமா எப்படி, நல்லவரா கெட்டவரா, சாஃப்ட் டைப்பா இல்ல கோபம் வருமா, அப்படிலாம் கேட்டாரு. ஏன் மாமா இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு கீதா கொலை சம்பந்தமா எல்லார பத்தியும் விசாரிக்கிறேன். ராமு உன் பக்கத்து வீட்டில் தானே இருந்தாரு, சின்ன வயசுல இருந்தே உனக்கு நல்லா தெரியுமேன்னு கேட்டேன்னு சொன்னாருக்கா. வேற ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாருக்கா. கௌதம் மோகினி சேர்ந்து வாழ வைக்கணும்னு ராமு ஆசைப்பட்டாரா, அதுல ஸ்ட்ராங்கா இருந்தாரான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அண்ணனும் அண்ணியும் சேர்ந்தாதான் எங்க மாமாவும் அக்காவும் குழந்தையே பெத்துப்பாங்க, சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்க்கா. அதுக்கு என் மாமனார் என்ன சொன்னாருன்னா, ஓ இதுதான் காரணமான்னு தலையாட்டிக்கிட்டாருக்கா. ஏதோ தீவிரமா யோசிச்சாருக்கா. அப்படியா? ஆமாக்கா, என் மாமனாரு விசாரிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா ராமு மாமா கொலை பண்ணியிருக்காரோன்னு எனக்கே டவுட் வருது. ஏய், என்னடி இப்படி சொல்ற? எல்லாத்தையும் சொன்னா உனக்கே டவுட் வரும். அதெல்லாம் வராதுடி. உன் மாமனார் அன்னைக்கு ராம் சார் கிட்ட பேசினாரு. பூனைக்கண்ண செல்வம் தான் கொலை பண்ணியிருக்கான், அவனை சீக்கிரம் பிடிச்சிருவோன்னு சொன்னாரு. இல்லக்கா, பூனைக்கண்ணு செல்வம் கொலை பண்ணலையா, அது உறுதியா தெரிஞ்சு போச்சான். இப்போ அவ மேல டவுட்டே இல்லைன்னு சொல்றாரு என் மாமனாரு. கொலை பண்ணவன் போட்டிருந்த ரெயின் கோட்டும் ராமு மாமா போட்டிருந்த ரெயின் கோட்டும் ஒரே மாதிரி இருக்கான். ஒரே மாதிரி இருக்குன்னு போலீஸ்க்கு எப்படி தெரியும்? கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ் வாசல் கேட்ல உள்ள சிசிடிவி கேமரால மாமா அதே மாதிரி ரெயின் கோட் போட்டுக்கிட்டு பைக்ல போறது பதிவாயிருக்கான். கொலை நடந்து அரை மணி நேரத்துக்கு முன்னால தான் ராமு மாமா அந்த பக்கமா போயிருக்காரு. வாட்ச்மேன் வேற ராமு மாமாவை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காராம். என்னடி சொன்னாராம்? பைக்ல போனப்போ ராமு மாமா வாட்ச்மேனை முறைச்சுக்கிட்டே போயிருக்காராம். ஏய், ராமு தம்பி சும்மா பார்த்தாலே கோவமா முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு எப்படி சந்தேகப்படலாம்? அம்மா கொஞ்சம் சும்மா இருமா. சுதா, நீ சொல்லு. அதான்க்கா, என் மாமனார் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்குக்கா. ராமு மாமாக்கு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லக்கா. ஆனா சில பேர் கல்லூலி மங்கமா இருந்துக்கிட்டு கொலையே பண்ணிருவாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே, அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குக்கா. ஏண்டி என்ன இப்படி பயமுறுத்துற? ராமு மாமா பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம்க்கா. ராமு மாமா கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனுக்கு அப்பப்போ டீ, டிஃபனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காராம். அது மட்டும் இல்ல, 1000 பணம் வேற கொடுத்துருக்காராம். இதெல்லாம் போலீஸ் வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கக்கா. கொலை பண்ணலன்னா ராமு மாமா இதெல்லாம் ஏன்க்கா செய்யணும்? அதனால தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கா. ராமு மாமாவையும் எச்சரிக்கை பண்ணி வைக்கா. அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன்.
சீதா அழாதம்மா. போலீஸ்காரங்க கிட்ட சம்மந்தம் வச்சுக்கிட்டாலே இப்படிதான், ஏதாவது பயமுறுத்தி விடுவாங்க. ராமு தம்பி எதுவும் பண்ணியிருக்காது, நீ ஒன்றும் கவலைப்படாத. இல்லம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டெய்லர் கொடுத்தாருல ரெயின் கோட்டு, அது இப்போ வீட்ல இல்லம்மா. ராமு சார் எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டாருமா. சீதா, நீ உடனே கிளம்பு, நாம ஒரு இடத்துக்கு போகணும். உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு, நீ ரெடியா வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு ரெடியா வர்றேன். ராமு சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன சீதா? வீட்ல இருந்த ரெயின் கோட் எங்க? ஏய், அதான் பூனைக்கண்ணு செல்வத்தை பிடிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன? ரெயின் கோட் எங்க? ஏன் ரெயின் கோட்டுன்னு உயிரை வாங்குற? என்ன ராமு சார், உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருது? அக்கா பாருங்க அக்கா. ராமு தம்பி, சீதா கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. என்னக்கா நீங்களும் இப்படி கோவமா கேக்குறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சரி சொல்றேன். முந்தா நாள் மழை பெஞ்சிச்சு, நான் ரெயின் கோட் போட்டுட்டு போனேன். வர்றப்ப மழை இல்லை. முதலாளியோட கார் டிக்கில ரெயின் கோட்டை வச்சேன், எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். கார் டிக்கில ஒளிச்சு வச்சுட்டா போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஏய், போலீஸ் ஏன் என்ன பிடிக்கிறாங்க? சும்மா கதை விடாதீங்க ராமு சார். அன்னைக்கு சுதா மாமனார் கிட்ட நீங்க போன்ல பேசவே இல்ல. போனை வாங்கி பார்த்ததோ உடனே ஓடி போயிட்டீங்க. சரி, கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனுக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்க? அக்கா, இவளே கொண்டு போய் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவா போல இருக்கு. அந்த வாட்ச்மேன் எனக்கு ரொம்ப நாளா பழக்கம்க்கா. இதை யாரு உங்கள்கிட்ட தப்பா சொன்னது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வாட்ச்மேனுக்கு எதுக்கு பணம் கொடுத்தீங்க? ஐயோ சீதா, அவன் கடன் கேட்டிருந்தான் கொடுத்தேன். இங்க பாரு, நீ ஏதாவது சந்தேகப்பட்டு சுதா கிட்ட உளறி வச்சிடாத. அப்புறம் அவன் மாமாவுக்கு தெரிஞ்சா வம்பாயிடும். அப்புறம் தேவையில்லாம என் மேல சந்தேகம் வரும். சரி, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுறீங்க? கொலை நடந்த அன்னைக்கு ஏன் அந்த பக்கம் போனீங்க? ஏய், நான் யதார்த்தமா அன்னைக்கு அந்த பக்கம் போயிருப்பேன். என் ஃப்ரெண்டு வீடு அந்த பக்கம் இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் போனவெல்லாம் குலக்காரன் ஆயிடுவானா? சரி, இப்போ நீ என் கூட வர்றியா இல்லையா? நான் வரல. திடீர்னு போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா நான் தனியா ரோட்ல நிக்கணும்ல. அடி பாவி, போலீஸ் அரெஸ்ட் பண்ற பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்லை. அங்க தனியா நிக்கிறத பத்தி நீ கவலைப்படுற. சரி, நீ ஏதாவது சந்தேகப்பட்டு புலம்பிக்கிட்டே இரு, நான் போறேன். அம்மா, இவர்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது இல்லம்மா? ஆமா, மாற்றம் தெரியுது. மீசையே கொஞ்சம் இறக்கி வச்சிருக்காரு. அம்மா, என் கோபத்தை கலராதம்மா. எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. கடவுளே. நான் வாட்ச்மேனுக்கு பணம் கொடுத்தது சீதாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? யார் சொல்லியிருப்பா? சீதாவே நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிருவா போல இருக்க. இல்ல இவன் நம்மளை ஃபாலோ பண்றாளா? இனி சீதாவுக்கு தெரியாம தான் சில விஷயத்தை பண்ணணும். அதை அவ்வளவு சீக்கிரம் நான் தான் பண்ணேன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பண்றேன். இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும் தான் தொட்டா நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா. கிஷோர், மாடிக்கு போய் மோகினி சாப்பிட அழிச்சுட்டு வா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? என்னடா கண்ணா, நேரத்தோட சாப்பிட்டாதானே உடம்புக்கு ஆரோக்கியமும் நல்லதும். மோகினி கை வேற பிராக்சர் ஆயிருக்கு, மெதுவா ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடணுமோன்னு. போ, அழிச்சுட்டு வா. சரிம்மா. மாமி, மாமி, இவையே இந்நேரத்துக்கு வர? என்ன மங்களம், இந்நேரத்துல வந்திருக்க? சாம்பார் வச்சிருந்த மாமி, திடீர்னு தெரியாம ஒரு பல்லு விழுந்துருச்சு. இனி எங்க சாம்பார் வைக்கிறது, அதனால மாமி வீட்டுல வாங்கிக்கலாமே வந்தேன். மத்தியான சாம்பார்ல தெரியாம எப்படி பல்லி விழும்? 7 மணி வரைக்கும் இங்க தானே இருந்த. நீ எப்ப சாம்பார் வச்சு எப்ப பல்லி விழுந்தது? உங்ககிட்ட பொய் சொல்லவே முடியாது மாமி. டீசெண்டா குழம்பு கேட்டேன், நல்லாவே மானத்தை வாங்கிட்டீங்க.
சரி சரி, மோகினி வரதுக்குள்ள குழம்பு கொடுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். இங்க பாரு மங்களம், அக்கம் பக்கத்துல இரவல் வாங்கி சாப்பிடறதுல எந்த தப்பும் இல்ல. யாரும் எதுவும் நினைக்க மாட்டா. என்ன இரு, நான் கொண்டு வரேன். அம்மா, மங்களாக்கா எது கேட்டாலும் கொடுக்காதீங்க. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? நீங்க தான் எப்ப பார்த்தாலும் என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்றீங்களே. நான் ஒரு தடவை கூட உங்களை சந்தேகப்பட்டு பேசுனதே இல்ல தம்பி. நரம்பில்லாத நாக்கு எது வேணாலும் பேசுன்னு சொல்லுவாளே. யார மாமி சொல்றீங்க? சந்தேகமே வேண்டாம், உன்னத்தான் சொன்ன. இரு, சாம்பார் எடுத்துட்டு வரேன். மோகினி, வா மோகினி. என்ன கிஷோர்? மோகினி, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க, லேட் ஆகுதுன்னு திட்டுறாங்க. சரி வா போலாம். ஐயோ மாமி, சீக்கிரம் வாங்க மாமி, மோகினி வந்து போறா மாமி. இந்தாடிமா, நீ கேட்ட சாம்பார். நீங்க வைக்கிற சாம்பாரே மணமா இருக்கும் மாமி. எனக்கா சாம்பார் எல்லாம் எடுத்துட்டு போறீங்க? இன்னைக்கு உங்க வீட்லயும் டிஃபனா? இல்ல மோகினி, நான் வேண்டான்னு தான் சொன்னேன். மாமி தான் எடுத்துட்டு போன்னு சாம்பார குடுத்து விடுறாங்க. நரம்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுன்னு சொன்னேனோ, இப்படித்தான் பேசும். பாத்தியா? என்ன மாமி இது இப்படி கிண்டல் பண்றீங்க? என்ன ராமு, என்ன விஷயமா போன் பண்ணிருக்க? மோகினி, நாம ஜெயில போய் கௌதம பார்க்க போறோம். நீயும் என் கூட வர்ற. நான் எதுக்கு ராமு? என்ன பார்த்தாதான் அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குதே. மோகினி, நான் போன தடவை போய் கௌதம பார்த்துட்டு வர்றப்போ நீ படுற கஷ்டம், உனக்கு கை உடைஞ்சது எல்லாத்தையும் அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். நான் அவளை பார்க்கணும், அழைச்சிட்டு வாடான்னு சொன்னான். ஜெயிலில் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அப்புறமா சொல்லலான்னு தான் நான் உன்கிட்ட சொல்லலை. என்ன ராமு, வழக்கம் போல ஏதாவது டிராமா பண்ணி அவரை என்கிட்ட பேச வைக்க பாக்குறியா? இல்லை மோகினி, நான் சொல்றது உண்மை. நீ கௌதம பார்த்து நேரில் பேசுறப்போ உனக்கே இது உண்மையா பொய்யான்னு தெரிய போகுது. ஆச்சரியமா இருக்கு ராமு, அவரு என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? ஜெயில் வாழ்க்கையும் அவன் இருந்த தனிமையும் அவனை சிந்திக்க வச்சிருக்கோம். ஆளையே மாத்திருக்கும் மோகினி. நாளைக்கு காலையில 10 மணிக்கு நாம ஜெயில போய் கௌதம பார்க்கறோம் மோகினி. நீ ரெடியாரு, நானே வந்து கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் ராமு, என் மனசு இப்ப எப்படியோ இருக்கு. நான் போனை வச்சிடுறேன். மோகினி, என்னாச்சு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? ஆமா மோகினி, சீக்கிரமா சொல்லிடு. சாம்பார் வாங்க வந்தவ எவ்வளவு ஆர்வமா கேக்குறா பாரு. கௌதம் என்கிட்ட பேசணும்னு சொன்னாரா. நாளைக்கு ராமுவோட போய் நான் அவரை பார்க்க போறேன். நான் வேண்டது வீண் போகலடி. காத்தால கூட இப்படி கை உடைஞ்சு கிடக்குறாளே, இவ ஆத்துக்காரர் மனச மாத்த கூடாதான்னு பகவான்ட வேண்டிண்ட. நல்ல நேரம் வந்துடுத்து, உடனே நடந்துடுத்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நாளைக்கு போய் நீ அவரை பார்க்கும்போது எல்லா உண்மையும் சொல்லிடும். அவர் மனச உன் பக்கம் திருப்படி. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது சம்பந்தமாவும் சில விஷயம் அவர்கிட்ட பேச வேண்டியிருக்கத்த, அதையும் அப்படியே பேசிட்டு வந்துடணும். அப்போ கௌதம் தம்பி தான் கொலை பண்ணிருக்கோன்னு சந்தேகப்படுறியா மோகினி? மங்களம், நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. நீயும் குழம்பி எல்லாரையும் குழப்பி விட்டுறாத. நீ சொல்லு மோகினி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட பேச போறேன். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கத்த. இனி உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ எப்பவும் சந்தோஷமா இரு. என்ன, வா டிஃபன் சாப்பிட போலாம். சரி மாமி, நான் வரேன். வரேன் மோகினி. கௌதம் வெளியில வரதுக்கான நேரம் வந்துருச்சு. வாட்ச்மேன் கிட்ட இப்ப அந்த உண்மையை வெளியில சொல்லிடுவோம். இதுதான் சரியான நேரம்.